அநீதிக்கு எதிராக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற போராட்டங்களில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தாழ்த்தின சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்தியா என்பது ஒரு நாடோ தேசமோ அல்ல. இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம். அமெரிக்காவில் நிர்வாக வசதிக்காக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதென்றால் இந்தியாவில் நெடுவாரியாக பிரிக்கப்பட்டது. ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு தேசிய இனங்களையோ தேசிய இனங்களின் தாயகத்தையோ ஒரு நாளும் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் நோக்கம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே ராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே உணவு சந்தை, இப்படி எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தணும். இந்தியாவோட பல்லைத்துவத்தை ஒட்டுமொத்தமா சீர்குலைக்கணும். அப்ப இந்தியா முழுமைக்கும் ஒரே தகுதி மற்றும் நுழைவு தேர்வு முறை என்ற முறையை கொண்டு வர்ற இதை கேட்டவர்கள் எழுப்புற கேள்விதான். நாடு முழுமைக்கும் ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்புகள் இல்லாத போது ஒரே மாதிரியான தேர்வு எப்படி சாத்தியம்? இங்க ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தேசம், ஒரு தேசியத்தோட தாய் நிலம். ஆனா இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான தேர்வு நடத்துவேன் என்று மத்திய அரசு அறிவிக்குது. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ். திமுக ஆட்சி காலத்தில் இந்த நீட் தேர்வு முறை கொண்டு வரப்படுது. 2013 அன்னைக்கு உச்சநீதிமன்றமே அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரானது என்று சொல்லி நீட் தேர்வை ரத்து பண்ணியது. அதுக்கு பிறகு சிஐ மனு போட்டு நீட் தேர்வை உயிர்ப்பிச்சது காங்கிரஸ். அந்த நீட் தேர்வை மறுபடி செயலாக்கம் செஞ்சது பாரதிய ஜனதா. இன்னைக்கு நீட் தேர்வு முறையை கொண்டு வந்து 10 ஆண்டுகளை ஏறக்குறைய கடந்துச்சு. நாம நீட் தேர்வு கொண்டு வரப்படுறப்பவே நாம எதிர்த்தோம். நீட் தேர்வு முறை ஏற்படையதில்லை, சமத்துவமான வாய்ப்பை வழங்கல என்று எதிர்த்தோம். ஆனா 10 ஆண்டுகளா வட மாநிலங்கள் மௌனம் காத்தது, நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டது. நீட் தேர்வுல முறைகேடு ஏற்பட்ட ஒண்ணு, வினாத்தாள் கசிந்த ஒண்ணு, 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்ட ஒண்ணு. இப்போது நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்குது. அந்த முறைகேட்டுக்கு நீதி விசாரணை தேவை. அதில் தொடர்புடையவங்களை கைது பண்ணணும். பரமேந்திர பிரதான் பதவியிடணும். அதுல கோரிக்கை வச்சு நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு அப்படி போராடுறாங்க. ஆனா அவங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே நீட் தேர்வு தவறானது, முறைகேடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப மறுபடியும் நம்ம வலியுறுத்தோம். எப்போதும் தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக விளங்கும். இந்த நீட் தேர்வையும் இந்த நீட் தேர்வு முறை தவறு என்று முதல்ல சொன்னது நாம் தமிழர் கட்சி. இருக்கக்கூடிய இனமான தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த பொதுமக்கள் தான். இதுல தமிழ்நாடு மக்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி 3 முறை தமிழக சட்டமன்றத்தில் மசோதா போடப்பட்டிருக்கு, தீர்மானம் போடப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் போடப்பட்டும் அது ஆளுநர் வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சகத்தில் அனுப்பப்பட்டு இந்தியாவோட ஜனாதிபதி ஒப்புதலுக்காக காத்து கிடக்கிறது. ஜனாதிபதி ஒரே ஒரு துளி மையால் கையெழுத்திட்டு விட்டால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இல்லை, விலக்கு சாத்தியப்பட்டோம். ஆனால் கையெழுத்திட முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் மறுக்கிறது. விரைவாக நீட் தேர்வால தினந்தோறும் பாதிப்படைகிறோம். இதுவரைக்கும் 50 பிள்ளைகள் இருந்துச்சு. இந்த வினாத்தாள் கசிவிலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பிள்ளைகள் இருந்து போயிட்டாங்க. வட மாநிலங்கள் பற்றி எரியுது. வட மாநிலங்கள்ல டெல்லியை தொடங்கிய போராட்டம் உத்தரப்பிரதேசம், கேரளா, கோவான்னு பல மாநிலங்களுக்கு அது பற்றி பரவுது. இதனால் வரை எந்த போராட்டம் நடந்தாலும் ஒடுக்கி ஆதிக்கம் செய்த பாரதிய ஜனதா முதல் முறையாக அவன் பின்வாங்குறான், அவன் சரளப்படுறான், அவன் திணறான். எந்த போராட்டம் இருந்தாலும் உள்நோக்கம் நிரப்பிப்பான். தேச விரோதிகள், ஆன்டி இந்தியன், நகர்ப்புற நக்சல், சமூக விரோதி என்று நிரப்பிட்டான். ஆனா இந்த வேலை முடியல. அவனுக்கு சொல்லி பார்க்கிறான், விடுபட மாட்டேங்குது. அடிமை இந்தியாவில் ஆதிக்கத்தை எடுத்து வாரிசு போறான் நம் பாட்டன். அன்னைக்கு பேர் ராஜ துரோகி. சுதந்திர இந்தியாவில் நாம் போராடுறோம், நமக்கு வெறும் தேச துரோகி. பெரிய மாறுபாடு இல்ல. இன்னைக்கு இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாம பிணறி போய் நாங்க நாளைக்கு பார்லிமெண்ட்ல விவாதம் நடத்துறோம், நாங்க பார்லிமெண்ட்ல நாங்க பத்தி பேசுறோம், அதுவும் தள்ளி போடுறேன். இந்த முறையே நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு?
ஆனா இப்ப வந்து நாங்க கைது பண்றோம், நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு கண்துடைப்பு நடவடிக்கைகளை வந்து பாஜக அரசு மேற்கொள்ளுது. அவர்கள் நோக்கம் இப்ப ஏதாவது சொல்லி எதையாவது பேசி இந்த போராட்டத்தை கலைச்சு விட்டணும். இந்த போராட்டம் இன்னும் பத்தி எறியக்கூடாது. ஏன்னா ஒரு கட்சி ஒரு இயக்கம் போராட்டம் நடத்துதுன்னா, ஒரு கட்சி போராட்டம் இயக்க போராட்டம்னா 6 நாள் நடக்கும். சென்னைனா வள்ளூர் கட்டம், இல்ல இங்க சேப்பாக்கம் அப்படின்னு 6 நாள் நடக்கும். இல்ல மிஞ்சி போனா 1 நாள் நடக்கும். ஒரு கட்சி போராட்டங்கிறது அடையாள போராட்டம், ஒரு சிக்கலை பற்றிய விழிப்புணர்வை பற்ற வைக்கும். ஆனா பொதுமக்களின் போராட்டம்ங்கிறது அது கால வரைய கிடையாது. அது அனுமதிக்கப்பட்ட இடத்துல போட மாட்டாங்க. அப்படி பொதுமக்களின் போராட்டமாக, மாணவர்களின் போராட்டமாக ஒரு போராட்டம் மாறப்ப அரசால கட்டுப்படுத்த முடியாது. ஆளும் அரசு அடிபொழியும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை, ஜல்லிக்கட்டுக்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்டது. நாடு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர் கூட்டம், மாணவர் கூட்டம், பொதுமக்கள் கூட்டம் நடக்காது என்று சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டை நடத்தி காண்பித்தது. அதே போல வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மாட்டோம், ஒரு புள்ளி கமாவை கூட நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் என்று மத்திய அரசு சந்தித்தான் செய்தது. பஞ்சாப் விவசாயி 2 ஆண்டுக்கு மேலாக டெல்லியில் போராடி அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சாங்க. மொழிப்போர் மொழியை திரிச்சான், இந்தி மொழியை திரிச்சான். தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள நினைச்சான், அவன் சுட்டு கொன்னான், மக்களை கொண்டு பிடிச்சான். ஆனால் போராட்டத்தின் விளைவாக அன்றைக்கு அந்த மத்திய அரசு அறிவித்தது. அப்ப எந்த சிக்கலுக்கும் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய, மக்கள் பிரச்சனையை செவிசாய்க்கக்கூடிய அரசு அமையப்படாத போது மக்கள் போராடுமே தவிர ஒரு வழி இல்லை. அதுக்கு என்ன சொல்லுவா, உங்கள் போராட்டத்தை தூண்டுறீங்க, போரெல்லாம் போராட தூண்டுறது யாரு? அமைச்சர் ராஜ்மோகன். போராட்டத்தை தூண்டத்துல எந்த தவறும் இல்ல, எந்த தவறும் இல்ல. ரசிக வரியை தூண்டுறதான் தப்பு. போராட்ட தூண்டுறது என்ன பிரச்சனை? போர்க்குணமும் போராட்ட உணவும் நிரம்பப்பட்ட நிறம் இந்த தமிழ்நாடு. இந்த போராட்டம் என்ன பிரச்சனை? போராட்ட கோரிக்கை சரியா இல்லையா? போராட்ட விளக்கம் சரியானதா இல்லையா? அதைத்தான் பேசணும். போராட்டத்தை தூண்டுறாங்க, தூண்டி விடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, இவங்க போராடுறாங்க. எல்லா பிரச்சனைக்குமாக நாம் தமிழக கட்சி போராடும், தினமான தமிழகம் போராடுவோம். மாணவர் பிரச்சனை மாணவர் தான் போராடணும், விவசாயி பிரச்சனை விவசாயி தான் போராடணும், விவசாய பிரச்சனை விவசாயம் தான் போராடணும், மீனவர் பிரச்சனை மீனவர் தான் போராடணும். இந்த எண்ணத்தை கைவிட்டு சமூகத்தில் அணி நடந்தா முதல்ல போராடணும். உலகில் எல்லோரும் மொழி நடக்கக்கூடிய அநியாயத்தை கண்டு உன் மனம் அடக்க முடியாத ஆத்திரத்தால் கொடுத்திருந்தால் எதிரியின் தோல்வி என்று உலக நான் சேகுவர அந்த சேகுவராவின் தோழங்களாக எல்லா பிரச்சனைக்கும் தான் போராடணும். காவிரியில் தண்ணி கட்டு போராடணும், தண்ணி தர மாட்டேங்கிறான் யாரு? கர்நாடக அரசு. மத்திய காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் நடுமன்றம் வெளியிட்டாலும் தண்ணி தர மாட்டேங்கிறான். இங்க காவிரி டெல்டா மாவட்டம்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டம். இந்த போராட்டம் தான் 3 மாவட்டத்தில் நடக்கும் போராட்டம். அந்த 3 மாவட்டத்திலையும் விவசாய சங்கங்கள் தான் போராட்டம் நடத்தும். அப்ப காவிரி சிக்கல் என்பது தமிழ்நாட்டில் 3 மாவட்ட சிக்கல். அதே போல கர்நாடகாவோட காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. மாண்டியா, மைசூரு, சாமராஜ், பெங்களூரு, ஹாசன் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல போராட்டம் நடக்கிறப்ப அந்த காவிரி டெல்டா மாவட்டம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கர்நாடகா முழுமைக்கும் போராட்டம் நடத்துறான். ஒரு பிரச்சனைனா அவன் தேசிய இனத்தின் பிரச்சனையாக, அந்த தாயினத்தின் பிரச்சனையாக பார்க்கிறான். ஆனா இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா அந்த பதவி சார்ந்த பிரச்சனையா, துறை சார்ந்த பிரச்சனையா பார்க்கிறான். அதுதான் சிக்கல். பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏறுது, என்னால புரிந்து முடியுது. என்ன பாஜக அரசு போராட்டம் ஆகாது, அவன் போராடுறத கூட அவன் ஏற்றுக்க மாட்டான். ஆனா தமிழ்நாட்டில் வரக்கூடிய தாவேக்காரத்துக்கு என்ன கேடு? அவன் மெட்ரோ ஸ்டேஷன் மூடுறான். நான் புரிஞ்சுக்கிறேன், எதுக்கு நான் மெரினா கடற்கரை மூடுற, எதுக்கு மூடுற? திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்தக்கூடாது என்று தடை போட்டு சட்டப்பூர்வமா அதுக்கு ஒப்புதல் வாங்கினான். திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல தாவேக அரசு திமுக அதிமுக மாற்றினா மெரினா கடற்கரை திறந்து வருகிறாங்க. பாரதி இல்லத்துல போராடுறாங்க யாரு? மாணவர்களும் இளைஞர்களும். இதே பால இல்லத்துக்கு விஜய் வந்தார், எதற்காக வந்தார்? தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்ல, ஆதரவு வேணும் என்று ஆதரவு பெற்று பால இல்லத்துக்கு போன விஜய் இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுப்பது ஏன் போகல? ஏன் போகல? எல்லா கட்சியாலும் போகலடா. தாவேக அரசின் கருத்து என்ன? தாவேக அந்த கேடு கட்ட கட்சியின் கருத்து என்ன? பார்த்து வேண்டியதானே. இந்த இடத்துல போராட்டம் பண்றோம்ல, எதுக்கு விட்டு போன விஜய் மணியை ஒரு மைக்க கொடுத்துருக்கீங்க? ஒளிபெருக்கி அப்படி இருக்கு. எதுக்கு இந்த பெரிய ஒளிபெருக்கி வச்சீங்கன்னா மருத்துவமனை பக்கத்துல இருக்குது, பாதி படையும். அப்புறம் என்ன மைத்துக்கு இந்த பாயிண்ட் கொடுத்த? நாங்க கேட்டதில்லை.
நான் தடவை ஆஜாத்தம் தடல் அந்த தடவை தானே நாய்க்கால் போடக்கூடாது, நாய்க்கால் போடக்கூடாது, பெரிய எழுதி வைக்கக்கூடாது. ஆனா வேலி கட்டி வாசல்ல எல்லா அளப்பையும் பண்ணலாம். காலத்தை மானம் கட்டி போய் வெட்டம் கட்டி போய் பெரிய அடிக்கும். இதுதான் 5 மணிக்கு 6 மணிக்கு படம் பார்க்க போற பரதேசிக்கு பாதுகாப்பு இருக்கு. மக்களுக்கா போராட்டம் ஏற்படுத்திக்க என்ன பேச்சுது? நாங்க ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் வைக்க விட மாட்டோம், ஓரளவு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நாய்க்கால் போட மாட்டோம், போராடுறவங்க கால் எடுக்க காத்து எடுக்கணும். ஆனா படம் பார்க்க போறவங்களுக்கு எல்லா இதுவும் உண்டு. அது ஒப்பாரி வைக்காம தமிழ்நாட்டு வரலாற்று என்னென்னமோ தமிழ்நாட்டுக்கு பெருமைகள் இருந்துச்சு, சிறப்பு இருந்துச்சு, முற்போக்கு அடையாளம் இருந்துச்சு, எல்லாத்தையும் 2 மாதம் செஞ்சுட்டாங்க. விடுதலாச்சு தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இந்தியாவோட அரசியல் சாசனத்தை திருத்தப்பட காரணமாக இருந்த நிலம். தமிழ்நாடு தான் இந்தியை எதிர்த்த முதல் மாநிலம். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணம், எல்லாத்துக்கும் வழிகாட்டி, எல்லாமே சிறந்து போச்சுங்க. 2 மாதத்துல கண்ணீர் அடிக்கிறாங்க. ஐயோ இங்க பார்க்க மாட்டோமோ, இங்க பார்க்க மாட்டோம். இதெல்லாம் எதையும் எடுத்துக்கிறான். கட்சியை சேர்ந்த கருண் படத்தை வந்துட்டு கரூர்ல தேர்தல் பரப்புரைக்கு அந்த விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சது இதே மதியழகன். அந்த குடும்ப மக்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணாம கழிப்பரசு ஏற்பாடு பண்ணாம அந்த மக்களை அனுபவித்து 41 பேர் சாவதற்கு காரணம் இந்த மதியழகன் ஒரு அயோக்கிய. அந்த மதியழகன் அன்னைக்கு 41 பேர் செத்து இருந்தப்ப கரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு போகல, விட்டு ஓடி போயிட்டு இன்னைக்கு பணத்தை பார்த்து அன்னைக்கு செத்து போற உடம்பை பார்த்தாடா ஒரு பரமாந்திரம் இல்ல. என்ன குறிப்புனா விஜய் ஒரு முதலமைச்சர், ஒரு நடிகர், அவர் எல்லாரை விட மிக பிரபலமான இன்ஃபுளுசர். 10,000 பேர் பின்தொடர்வாங்க. விஜய்க்கு ஒரு ஒருவேளை பின்தொடர்வாங்க. விஜய் என்ன சொன்னாலும் நம்புவான். சூரியன் கிழக்க வைக்கிறது, மேற்க வைக்கிறது. ஆமா, நேற்று காலம் நான் பார்த்தேன். மின்சாரத்தை கண்டுபிடிச்சது புஷியானது. ஆமாங்க, தெரியும் சொல்லுங்க. விஜய் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு பேரு கட்ட கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. நான் வழியோட வந்திருக்கேன். என்ன வழியோட வந்த நான் விஜய் தாய்மாமன், என்ன தாய்மாமன், இது போன்ற ஒரு பேரு கட்ட தாய்மாமன் பார்த்தீங்களா? மாணவர்களுக்கு அவன் பாருங்க, ஒரு தலைமுறை பாதிக்கப்படுதுன்னு போராடுறான். அந்த இந்த பாஜக அரசு காவல்துறை ஒடுக்குது, பள்ளிக்கூடத்தில் வலுப்பட்டுக்குது, வகுப்புக்குள்ள பூந்து உள்ள பாஜக அரசு ஒடுக்குமுறை புரிந்து கொள்ள முடியாது. பாஜக அரசு ஒடுக்குது. திமுக என்ன பண்ணுவான்? பாஜக சண்டை போடுவான், தமிழ்நாட்டில் சத்தம் போடுவான். பாஜக பாஜக எங்க ஸ்வீட் பேசுமா, இந்த சவுண்டர்கிட்ட அங்கப்படுத்துவான். இவரு வாழை முடிட்டு சேர்ந்து போயிடுவார். வாழை தக்கிறது இல்லையே, போறாங்க. எப்படி சூடா போறாங்க, வேலை தூக்கி போறாங்க இல்ல, அந்த இடத்துக்கு போறாங்க. ராகுல்காந்திய ராகுல்காந்திக்கு அடுத்த ஒரு நாள் ஆச்சு. விடலாமா வேண்டாமா, விட்டு தொலைவோம். அதுல வந்துட்டாங்க, செல்லமா பட்டாமா இல்ல, மயில நாட வருகிறது போல இருக்கு. இப்படி தொடர்பு அரசியல் கோவை கொண்டாடலாம், கொண்டாடலாம், விஷயம் கொண்டாடலாம். விஜய் அரசியல் கோவை சந்தர்ப்ப சூழல் விஜயோட கோடையாற்றுகள் இல்ல, கோடை ஆற்றுகள் இல்ல, அவர் யாரோட அடையாளம் கட்டுகிறார். மக்கள் சென்ற போது களத்துல சண்டை கொண்டாங்க. தலைவர் இல்லை, எல்லைக்கு புறத்துக்கிட்டு ஓடி போயிட்டா முதலமைச்சர் மாண்பு கொண்டா பேசுறாங்க. முதல்ல மாண்போட மதிப்போட முதலமைச்சர் விட்டோம், அவர் பேசட்டும். அதுக்கு பிறகு அவருக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் இருந்துக்கலாம். அதனால இதை நிறுத்திருக்கிற இந்த போராட்டம் வருது, இது ஒரு தொடக்கம். எப்படி மத்திய பாஜக அரசு வந்து காட்சி எடுக்கிறோம், போராட்டங்களை கண்டு எப்படி பயப்படுதோ அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கேடுகட்ட தாவேக அரசும் அவனும் பயப்படுறேன். முதலமைச்சருக்கு இப்ப அத்தியாவசிய வேலை என்னன்னா அவரே வருவார், இனிமே நம்மளை பார்க்க முடியாத தலைவர்.
ஒரேடி கூத்து. கர்நாடகாவுக்கு போற வெளி கர்நாடகாவுக்கு போற நீ காவிரி கொண்டு இருக்கிறாரு. எந்த காவிரி பொம்பளை எப்படி சொல்லப்படுற? எந்த காவிரிய காவிரி அடையல் என்ற தீர்ப்பு தெளிவா சொல்லுது. இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அது தொடர்ந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா வழிகாட்டுது. இப்ப கட்டமைப்பு போகணும், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது காவிரி சிக்கல் என்ற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. நடுவமன்றத்தின் இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அரசியல் இருக்குது, வேளாண்மை வாரியம், உள்நாட்டு கோயில் 30 அந்த பலகட்ட படியிலே கடந்து வந்திருக்கோம். மறுபடியும் டி கே சிவகுமார் போய் மண்டிட்டா கதை முடிஞ்சு தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி போகும். போராடி பெற்ற உரிமையை நாம் காவு கொடுப்பதாகும். இவ்வளவு நாள நம்ம போராடின ஆட்சியாளர்களுக்கு நம்மளோட பிரச்சனை தெரியும், நம்மளோட கோரிக்கை தெரியும். ஆனா அந்த பிரச்சனைகளை அவன் தீர்க்கணும், கோரிக்கையை நிறைவேற்ற நடக்க மாட்டான், அலட்சியப்படுத்துவான், துச்சமனை கடத்துவான். ஆனா இப்ப ஆளக்கூடியவங்களுக்கு பிரச்சனையும் தெரியாது, தீர்வும் தெரியாது. இவ்வளவு நாளா நாம கேள்வி கட்டணும், கேள்வி கட்டணும் பதில் தெரியாது. இப்ப கேட்க வேண்ட கேள்வியே புரியாது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கடா நிலைமை. அதனால திருபானந்த வாரியம் சொன்னாரு, போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போது தெரியாது. பாதக ஆட்சி முடிஞ்ச 5 ஆண்டு காலம் இருக்கணும், இதே 5 ஆண்டு காலம் முதலமைச்சா இருக்கணும். இல்லாதான் இந்த ஆட்சியை வாழ்ந்தவரது எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள் நாட்டை கொடுத்த மக்கள் உருவாகும். ஆனா இதை புறக்கணித்தாலும், புறந்தளினாலும், நிராகரித்தாலும், தோற்கடித்தாலும் மக்களுக்கு ஒரு நாள் களத்தெடுக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். நீங்க எத்தனை முறை தோற்கடித்தாலும் களத்தை நிற்போம், துரியமா நிற்போம். தேர்தல் வெற்றி கொள்ளைக்காக இயங்குகிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் உறுதியாக இந்த நீட்டங்கிற அறக்கலை வளர்ப்பதற்கு நாம் போராடுவோம். இந்த நீட்டர்களை நம்ம தங்கை அனிதாவை நாம இழந்தோம். தங்கை அனிதா 12ஆவதுல 1176 மதிப்பெண்களை பெற்றார். அனிதாவோட வீடு ஒரு கூரை வீடு, கழிப்பறை, அடிப்படையான கழிப்பறை வசதி கிடையாது. அப்பா கூலி தொழிலாளி, மூட்டத்தக்கக்கூடிய கூலி தொழிலாளி. அம்மா கிடையாது, 2 வயசுல அம்மா இழந்தாரு. உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காம அம்மாவை இழந்ததுனால யாரு என்னை போல யாரும் இந்த அம்மாவை இழக்கக்கூடாது, தாயை இழக்கக்கூடாது. நாம தாய் மருத்துவ சேவையாற்றல் வையாக்கியத்தோடு படிச்சு 1176 மதிப்பெண்களை பெற்ற தந்தைய அவன் படிக்காத பாடத்திட்டத்திலிருந்து கேள்வியை கேட்டு நீ தோற்று படிக்க, நீ மருத்துவ தேர்வுக்கு லாய்க்கு இல்ல, மருத்துவ படிக்க லாய்க்கு என்று சொல்லி அவனை புறக்கணித்து கொண்டது இந்த நாட்டோட ஆட்சி அதிகாரங்கள். ஒரு அணிதாங்க பல பிள்ளைகள் செத்து போச்சு, பல பிள்ளைகளோட கனவெல்லாம் பொசுங்கி போய் பிள்ளைகள் கழிஞ்சு போச்சு. இன்னும் ஒருத்தர் நம்ம இழக்கக்கூடாதுன்னா நாம் வீரியமா போராடணும். போராட்டம் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி கையெழுப்பு, கடைசி வாய்ப்பு. அதுல வட மாநிலங்கள்ல இப்பதான் நீட் கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கே வர்றான். இப்பதான் யோசிக்கிறான், நீட்டே 2ஆம் ஆண்டு போடலாமான்னு யோசிக்கிறான். நம்ம 10 ஆண்டு சொல்றோம் நீட்டு வேண்டாம்னு. இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த களச்சூழலை பயன்படுத்தி, இந்த நீட்டலுக்கான பரப்புரையை இன்னும் வீரியப்படுத்தி முதல்ல தமிழ்நாட்டுக்கு விளக்கப்படணும். அதுக்கு ஜனாதிபதியோட ஒப்புதல் தேவை. அதற்கு மக்கள் திரள் போராட்டங்களை நாம் செய்வோம். இந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை பற்ற வைப்போம். புரட்சி நன்றி, வணக்கம்.